கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனையில் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அன்பானவர்களே, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன்னா யாரு அப்படின்னா, பிறருக்கு இடையூறு இல்லாமல் தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் நல்லவன். யாரையும் துன்பப்படுத்தாமல், யாருடைய பொருளையும் அபகரிக்காமல், யாருடைய சாபத்துக்கும் ஆளாக வாழ்ந்துட்டுருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் நல்லவன். சரி, இந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற போது நாம் அப்படி வாழ முடியும். சரி, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ நம்ம எப்படி நல்லா இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறோமோ, நாம் எப்படி நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுபோல் மற்றவர்களும் இந்த உலகத்தில் நல்லா வாழணும், மற்றவர்களுக்கும் இந்த உலகத்தில் நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறப்ப தான் நாம் நல்லவர்களாக வாழ முடியும். நமக்கு நாமளே சில பேர் நினச்சிக்குவோம், நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு. ஆனால் மற்றவர்களுடைய இருதயத்தை புண்படுத்துகிற மாதிரி நாம் ஒரு சிரிப்பு சிரித்தா கூட நம்ம கெட்டவன். யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அப்போ மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறப்போ நிச்சயமாக நாம் நல்லவர்களாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத அவனுடைய இறுதி சடங்குல தான் பார்த்துக்கிட முடியும்னு சொல்லுவான். அவ்வளோ பேர் வருவாங்க, நல்ல மனுஷன் அநியாயமாக போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ மக்கள் எல்லோருமே நம்மை நல்லவர்கள் என்று நம்புகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நடந்துக்கணும். அப்படி ஒரு நம்ம நடந்தோம்னா கர்த்தரோட கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். இந்த தயவுங்கிறது நமக்கு என்ன பண்ணுன்னா, நம்மை அதிக நாள் இந்த உலகத்தில் வாழ வைக்கும், நீண்ட ஆயுசை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்லதொரு சமாதானத்தை கொடுக்கும், குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாகி கொடுக்கும். அன்பானவர்களே, நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா யோசிச்சு பாருங்கள். நம்ம நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா யோசிச்சு பாருங்கள். நம்மால் மற்றவர்களுக்கு ஏதாவது தீமை இருக்குமானால் தயவு செஞ்சு இன்னையோடு அதை விட்டுருங்க. ஏன்னா நன்மை செய்கிறவர்களாக இருப்போம், கர்த்தரிடத்தில் தயவு பெற்றவர்களாக இருப்போம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம சமாதானம், சந்தோஷம், உண்மை இப்படி வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாகவே கடவுளுடைய தயவு நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் அப்படி வாழ்கிறீங்களா? நீங்கள் நல்லவர்களா, நீங்கள் கெட்டவர்களா? நீங்களே பரிசோதிச்சு பாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் உம்மிடத்தில் தயை பெறுகிற அளவிற்கு நாங்கள் நல்லவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வசனத்தை பின்பற்றி, உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நல்லவராய் வாழ்ந்தாரோ அதுபோல் நாங்களும் நல்லவர்களாய் வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உங்கள் இரக்கம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.